இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல புக் பேக்ல 41st சம் பார்க்க போறோம். இந்த சம் பார்க்கிறதுக்கு முன்னாடி 45th சம், அதாவது அயான் எலக்ட்ரான் மெத்தட் படி எப்படி சம்ஸ்லாம் போடணும்ன்றத முதல் கத்துக்குங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ 41st சம் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2 இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து ஆக்சிடைசிங் பண்ணுதான். ஸோ இதுதான் H2O2. இது வந்து ஆக்சிடைசிங் இந்த ரியாக்ஷன்ல பண்ண வைக்குது அப்படின்னு அர்த்தம். இட் ஆக்சிடைசஸ், அது எதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா, ஸோ H2O2 ஆக்சிடைஸ் பண்ணுது. எதை ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா ஃபெரஸ் அயான் டு ஃபெரிக் அயான். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம தான் எழுதி ஆகணும். ஃபெரஸ் அயான் ஃபார்முலா நமக்கு தெரியும்னா Fe2+, ஃபெரிக் அயானுக்கு வந்து Fe3+. இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அண்ட் ரெடியூஸ்ட் இட் செல்ஃப் டு வாட்டர். ஆனா இது வந்து இதுக்கு ஆக்சிடேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Fe2+ வந்து Fe3+ ஆகிறதுக்கு ஆக்சிடேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதை பண்ணிட்டு இது ரெடியூஸும் ஆகுது. ஸோ இது வந்து ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அந்த நம்பர்லாம் எழுதினாலும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டா எழுதணும். அண்ட் ரெடியூஸ்ட் இட் செல்ஃப் டு வாட்டர், இதை வந்து வாட்டரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க H2O2. ரொம்ப சிம்பிள். H2O2ன்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் அப்படின்னா இன்னொன்னு வந்து ஆக்சிடேஷன் பண்ண வைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஆக்சிடேஷன் பண்ண வைக்குது. அண்ட் ரெடியூஸ்ட் இட் செல்ஃப்னா அதையே அது ரிடக்ஷன் பண்ணிக்குது. ரிடக்ஷனா பண்ணும்போது என்ன கொடுக்குதுன்னா வாட்டர் கொடுக்குது. அதனால H2O எழுதிருக்கோம். ஏன் இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோன்ட்டு இதை வச்சே புரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட் ரைட் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனா, இது வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட்ல இருக்கு. இது அசிட்டிக் மீடியம்னு எழுதுவோம், ஏன்னா அயான்ல எழுதிருக்கிறதுனால. ஸோ இது வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட் படி அயான்ல எழுதிருக்கோம். அப்போ அயான் எலக்ட்ரான் மெத்தட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் ப்ரொசீட் பண்ண போறோம். இதுக்கு தான் 45th சம் நீங்க பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இது புரியும்னு சொன்னேன். ஸோ கொஸ்டின்லேயே வந்து நமக்கு இதுல இருந்து இது போகும்போது ஆக்சிடேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு ரியாக்ஷனா எழுதிட்டோம். இதுல இருந்து இது வரும்போது ரிடக்ஷன் சொல்லிட்டாங்க, அது ஒரு ஈக்குவேஷனா எழுதிட்டோம். எதுக்கும் பவர்ல வந்து, அதாவது மேல வந்து நம்ம அந்த ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாம் எழுதி பார்ப்போம். Fe2+, இது வந்து அயானா இருக்கு. அப்போ இந்த 2+ தான் ஆக்சிடேஷன் நம்பர், +2. இதெல்லாம் ரூல்ஸ் பேசிக். Fe3+, ஸோ இது வந்து 3+ இருக்கு. அப்போ இங்க +3 எழுதிக்கணும். இதுல என்ன ஆகுது, 2ன்றது 3ஆ இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நெகட்டிவ் வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல +1 எலக்ட்ரான் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது H2O2, இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்சிஜனுக்கு நார்மலா -2 வரும். நார்மலா -2. ஆனா இந்த H2O2 பெராக்சைடுனா அது -1 வரும்னு நம்ம ஏற்கனவே ரூல்ஸ்ல பாத்துட்டோம். அப்போ ஆக்சிஜனுக்கு -1, ஹைட்ரஜனுக்கு +1. இங்க நார்மலான ஆக்சிஜன் தான் இது, அதாவது நார்மலான வாட்டர். அந்த ரியாக்ஷன்ல வாட்டர் இருக்கிறதுனால இதுல -2 தான் வரும். பெராக்சைடுனா மட்டும்தான் ஆக்சிஜனுக்கு -1 வரும். நார்மல் ஆக்சிஜன்னா -2 தான் வரும். ஸோ -2, Hக்கு +1. இதுல பார்த்தோம்னா ஆக்சிஜன்ன்றது -1ல இருந்து -2 ஆகுது. மைனஸ்ல அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப நெகட்டிவ் அதிகமாகுதுன்னா எலக்ட்ரான் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். எத்தனை எலக்ட்ரான் சேர்ந்துருக்கணும்? ஒரு எலக்ட்ரான் தானே. ஏன்னா வந்து -1க்கும் -2க்கும் வித்தியாசம் எவ்வளோ? ஒரு மைனஸ் தான். அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் சேர்ந்து இருக்கணும். ஆனா ஏன் 2 எலக்ட்ரான் சேருது? ஏன்னா ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம் இருக்கு பாருங்க. சோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், எப்போதுமே நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறோம்னா அது வந்து ஒரு ஆட்டம் அளவு வச்சுதான் எழுதுறோம். இதுவே 2 ஆட்டம் இருந்ததுன்னா அது கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால தான் 2 எலக்ட்ரான் எழுதிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து இப்போ Fe அந்த ஆட்டமை பேலன்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானை மேட்ச் பண்ண போறோம். இதெல்லாம் நம்ம அயான் எலக்ட்ரான் மெத்தட்லயே பார்த்தது தான். அதெல்லாம் அப்படியே டைரக்டா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல Fe வந்து 1 இருக்கு, இதுலயும் Fe1 தான் இருக்கு. ஸோ இதுல ப்ராப்ளமே கிடையாது, அப்படியே எழுதிக்கலாம், முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். H2O2 எழுதியாச்சு, 2 எலக்ட்ரான் எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைட்ல H2O எழுதிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் H எடுத்துக்கலாம். H வந்து 2 இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா H2 இருக்கு. அதாவது இந்த 2 எழுதாம சொல்றேன், H2 இருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஆக்சிஜனும் 2 இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 1 தான் இருக்கு. அப்போ இதை வந்து 2ஆ மாத்தணும். 2ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா இது 2 ஆயிடும். சோ ஆக்சிஜன் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப பிரச்சனையை பாருங்க, ஹைட்ரஜன் மேட்ச் ஆகல பாருங்க. 2 2s are 4 ஆயிடுச்சு. இங்க ஹைட்ரஜன் வந்து 2 தான் இருக்கு. இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 4 ஹைட்ரஜன். அப்ப 2 வித்தியாசம் இருக்கு. அப்ப 2H+ நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், சம் ஈஸி. சோ இதோட 3 and 4 ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதுல பார்த்தோம்னா இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இதை வந்து 2 எலக்ட்ரானா மாத்தணும். அப்ப தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் நம்ம பேசிக் ஏற்கனவே பார்த்தது தான், அதனால தான் ஃபாஸ்டா சொல்றேன். இந்த வீடியோவை டைரக்டா பாக்குறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், 45th சம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க, இல்லைன்னா புரியாது, சில ஸ்டெப் டவுட் வரும்.
ஸோ தேர்டு ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுல ஏற்கனவே 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. 4 into 1. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம், அதை 2 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்போ 2fe2 பிளஸ் 2fe3 பிளஸ் 2 into 1 2 எலக்ட்ரான். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை 1 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ அப்படியே அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த 2h பிளஸோட சேர்த்து அப்படியே எடுத்து எழுதிடணும். ஸோ H2O2 2 எலக்ட்ரான் 2h பிளஸ் 2H2O இது வரைக்கும் ஃபைன். அதுக்கு அடுத்தது 2 எலக்ட்ரான் கேன்சல் பண்ண போறோம். ரிமைனிங்லாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்கு 1 2 3 1 2 3 இது 1 2 1 2 முடிஞ்சிடுச்சு. இவ்வளவுதான் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சம்ல வந்து டைரக்டா நம்மளுக்கு அயான் எலக்ட்ரான் மெத்தட்னு சொல்லல. ஆனா நம்மளுக்கு க்ளூலாம் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்னா அயான் எலக்ட்ரான் மெத்தட் வச்சு தான் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இதே மாதிரி ஸ்டெப்பா போட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பா அயான் எலக்ட்ரான் மெத்தடா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. இல்ல ஸ்டெப்பை கட் பண்ணிட்டு எழுதினீங்கன்னா சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் இது மாதிரி ஸ்டெப் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.